ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்மிளாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு கிரேவி. நண்டு கிரேவி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன துண்டுகளாக இஞ்சியை நறுக்கி போட்டுக்கலாம். அதில் பாதி போட்டால் போதும், மீதியை நான் எடுத்து வச்சுருவேன். இப்போ இஞ்சி துண்டுகளும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் அரைக்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு வானலை சூட் பண்ணிப்போம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஒரு 8 வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி வெங்காயம்லாம். இப்போ நம்ம மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். நம்ம எதுவும் தூளாக சேர்க்காம நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நண்டு கிரேவி செஞ்சு பாருங்கள். நம்ம வெறும் தூளாக சேர்க்காம அரைச்சி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நண்டு நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு நண்டுகளாக சேர்க்கலாம். நல்லா அதை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் மசாலா ஏறும். நல்லா நண்டோட கொடுக்கலாம் லைட்டாக தட்டி விட்டு சேருங்க. அப்போ தான் நண்டோட கொடுக்கல அதோட சாரெலாம் ஏறும். மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும். நண்டு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும். இடையில எடுத்து கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா அது சாந்தெல்லாம் மேலே ஏறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நல்லா சூப்பரான சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.